விடயம் உண்டு, சந்தோஷமான விடயம் உண்டு உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். அது என்னென்றால் நான் நினைச்சு கொண்டு தான் விழாலும் என்பிபி அரசாங்கத்துக்குள்ள தேனியும் தேனியும் தான் பூவும் பூவும் தான் இல்ல, தேனியும் தேனியும் இல்ல பூவும் பூவும் இல்ல, இடக்கிட தேனியும் பூவும் விளையாட்டு காட்டுறாங்கன்ட்டு. சோ இது சம்பந்தமாக நான் உங்களுக்கு சிங்கள நியூஸ் என்றபடியே உங்களுக்கு சில தெரியாம இருந்திருக்கும். ஆகவே அது சம்பந்தமாக ஒரு நாங்கள் கதைப்போம். அது என்னடா என்றால் இது ஒரு காமெடியான விஷயம் என்னென்றால், இந்த சிறைச்சாலை மானிட்டரிங் ஆபீசர், பிரிசன் மானிட்டரிங் ஆபீசர் என்று இருக்கு. அதாவது சிறைச்சாலையை போய் பார்த்து மானிட்டர் பண்றதுக்கு ஆக்களை அப்பாயின்மெண்ட் பண்றது, சரிதானே? சோ அப்படி அப்பாயின்மெண்ட் பண்றதுல அண்மையில ஸ்டெஃபானி ஸ்ரீவர்த்தன சொல்லி ஒரு ஆளை அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கணும். அவ யாருன்னு பாத்தீங்கன்னா மிஸ் ஸ்ரீலங்கா, ஸ்ரீலங்காண்ட மிஸ் ஸ்ரீலங்காவில 2011 இருந்தவாவா. அதுக்கு பிறகு 2013 மிஸ் ஏசியாவா வந்தவாவாம். அண்மைய தினங்கள்ல இந்த அப்பாயின்மெண்ட் தொடர்பாக ஒரு பெரிய பிரச்சனை உண்டு, கதைகள் ஒன்று வந்து கொண்டு இருக்குது. நாங்கள் விழாவில் நினைச்சவனிட இந்த என்பிபி அரசாங்கம் தேனியும் தேனியும் தான் பூவும் பூவும் தான் இல்ல, இடக்கடை இந்த தேனியும் பூவும் விளையாட்டு என்னென்றால், இந்த என்பிபி கவர்மெண்ட்டுக்கும் அதே நேரத்துல பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த ஜேவிபி கவர்மெண்ட்டுக்கும் இடையில இப்ப அடிபாடுகள் தொடங்க ஆரம்பிச்சு, பிரச்சனைகள் தொடங்க ஆரம்பிச்சு. அந்த பிரச்சனைன்ற ஒரு கட்டமா தான் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த ஹர்ஷன நாணயக்கார சிறைச்சாலைகள் அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தொடர்பாக இப்ப பிரச்சனைகள் ஆரம்பிச்சு கொண்டிருக்கு. அந்நிய தினங்கள்ல இவர் ஹர்ஷன நாணயக்கார சொல்லி இருக்கிறார் ஊடகங்கள்ல, தன்னை நியமிச்சது ஜனாதிபதியோடைய இந்த சோசியல் மீடியாக்காரங்கள் இல்ல, அவை நான் சோசியல் மீடியாக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய தேவை எனக்கு இல்லை என்று சொல்லி ஹர்ஷன நாணயக்கார சொல்லி இருக்கிறார். சோ இது தொடர்பா இப்ப பிரச்சனை போய் கொண்டிருக்கேன் என்றால், இதுல அவர் எங்களோட சுதத்த என்ற ஒரு ஆள் இருக்கிறார், உங்களுக்கு தெரியும். நேற்று நான் இவருடைய வீடியோ பார்த்தேன். சுதத்த என்ற ஒரு ஆள் இருக்கிறார், உங்களுக்கு தெரியும். அந்த ரணில் விக்ரமசிங்க இந்த அரெஸ்ட் பண்ணப்பட போறார் என்று வீடியோ போட்டுன்னு அவர், இந்த நபர் இப்ப ஹர்ஷன நாணயக்கார பயங்கரமா கேவலமா விமர்சிச்சு, அனுரவையும் விமர்சிச்சு இப்ப ஒரு வீடியோ ஒன்றை போட்டிருக்கார் சிங்களத்துல. சோ அந்த சிங்கள இதை நான் தமிழாக்கம் செய்து உங்களுக்கு இதோட போடலாம்னு நினைக்கிறேன். பட் டைம் இருந்தா போடுறேன், நான் தமிழாக்கம் செய்து இன்னொரு நாளை போடுறேன். ஆனால் இப்ப என்னென்றால் இந்த ஸ்டெஃபானி ஸ்ரீவர்த்தனனுடைய சித்தப்பா ஒரு சீனியர் டிஐஜி, அவருடைய பேரும் ஸ்ரீவர்தன. சோ அவர் இப்ப சோசியல் மீடியாவில் முட்டு கொடுத்திருக்கிறார். தண்ட சகோதரத்தின் தங்கச்சி தான் ஸ்டெஃபானி ஸ்ரீவர்தன. அவ சரியான நல்லவா, அவ வெல்லவா, அவ சிறைச்சாலைகளுக்குள்ள போய் இருக்கிற பொம்பளைகளுக்கு நெப்கின்ஸ் கொடுத்துருக்கிறா. சிறைச்சாலை இருக்கிற பொம்பளைகளோட மென்டாலிட்டியை மாத்துறதுக்காக தனியா ட்ரை பண்ணி கணக்க போராடி இருக்கிறா என்று இப்ப இந்த ஸ்டெஃபானி ஸ்ரீவர்த்தனாவுக்கு முட்டு கொடுத்திருக்காரு அவருடைய சித்தப்பா சீனியர் டிஐஜி, அவருடைய பேரும் ஸ்ரீவர்த்தன. இப்ப என்னென்றால் இந்த அனுரா அரசாங்கத்தின் இப்ப வந்த உடனே செய்கின்ற வேலை முழுக்க ஒரு மிகவும் வங்குறுத்தான வேலையில சிலதுல செய்து கொண்டிருக்கு. அதுதான் இந்த புக்க கொடுக்கிறது. அதுக்கு பிறகு இந்த அழகியல், அதாவது இலங்கை அழகி 2011 இலங்கை அழகியா இருந்த ஸ்டெஃபானி அவர்களை கூட்டி கொண்டது இப்போது ஒரு பிரிசன் ஆபீசருக்கு கொண்டு போட்டிருக்கிறோம். அதாவது இப்ப பொதுமக்களுடைய சிங்கள மக்களுக்கு இடையில இருக்கிற பிரச்சனை என்னண்டா, ஒரு பிரிசன் ஆபீசர் என்றது யார், என்ன தகுதி இருக்கணும் ஒரு பிரிசன் ஆபீசரை அட்மிட் பண்ண, அதாவது நீங்கள் அப்பாயின்மெண்ட் பண்றதுக்கு ஒரு உலகளை என்றதுக்காக வெள்ளையாம் சொல்லையாம இருக்கிறதுக்காகவும் ஹர்ஷன நாணயக்காரோட நல்ல தொடர்புல இருக்கிறதுக்காகவும் நீங்கள் இப்படி ஒரு அப்பாயின்மெண்ட்டை கொடுக்கலாமா? ஒரு ஒரு அட்ரஸ் என்னன்னு போய் பிரிசன் ஆபீசரா ஒர்க் பண்றது ஒரு குவாலிபிகேஷன் வேணுமா வேண்டாமா? இப்படி கணக்க விடயங்கள் இப்ப இங்க விவாதிக்கப்பட்டு கொண்டிருக்குது சிங்கள ஊடகங்கள். இது நீங்க பார்த்திருப்பீங்களோ இல்லையோ தெரியாது எனக்கு. நான் பாக்குறேன்டா இந்த சிங்கள ஊடகங்கள் நடக்கிற இந்த சின்ன சின்ன பொம்பளைகளும் உங்களுக்கு கொண்டு காட்டணும். ஆகவே இந்த எங்களோட உலக அழகி ஸ்டெஃபானி ஸ்ரீவர்த்தனவில இருந்து நாங்கள் ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்ளலாம் என்றால், இந்த என்பிபி அரசாங்கம் தேனியும் தேனியும் இல்ல பூவும் பூவும் இல்ல, இடக்கட தேனியும் பூவும் விளையாட்டுகள் எல்லாம் நடக்கிறது என்று நாங்கள் பார்த்து கொள்ளலாம். இது ஒரு புறம் இருக்கு. இன்றைக்கு நான் ஒரு இதுக்கு போனான், ஒரு கோர்ஸ் ஒன்றுக்கு போனான். இன்றைக்கு நான் எதாண்டு சொல்ல விரும்பல,
அங்க எனக்கு வழக்கு போட்ட ஆபீசர் இன்றைக்கு வெள்ளையிலையும் கருப்பிலையும் வந்து வெளியில நின்றார் ஒரு போலீஸ் ஆபீசர். அப்ப அங்கள் கோமத கதைக்கின்ற போது அவர் எனக்கு சொன்ன விடயம் என்னண்டா, தம்பி எனக்கு ஒரு ஜொப் இருந்தாலும் எடுத்து தாங்கோ எங்கேயாவது. அப்ப நாங்க நீங்க போலீஸ் தானே என்ன ஜொப் கேக்குறீங்கண்டு. இல்ல தம்பி எனக்கு இப்ப 56 வயசு, நான் ரிட்டையர் பண்ணிட்டேன். ஏனண்டா இவங்களோட இப்ப வந்திருக்கிற அரசாங்கத்தோட போலீஸ்காரருக்கு வேலை செய்ய இல்லாம கிடக்குது. கன பேர் தண்டை ஏஜானாக்கள் ஏர்லி ரிட்டையர்மெண்ட்டுக்கு போயிட்டினம் என்று சொல்லி அந்த ஆள் சொல்லுது. ஆகவே எல்லா இடமுமே இந்த ஊழலை பிடிக்கிறோம் என்று சொல்லி வந்த அரசாங்கம் இப்போது ஸ்டெபானி சிறிவர்த்தனவுல வந்து நிக்குது. அந்த அளவுக்கு இந்த அரசாங்கத்தினுடைய அப்பாயின்மெண்ட் மேல இதுல வந்திருக்கிற எம்பி மேரையும் அமைச்சர் மேரையும் பாத்தீங்கன்னா, நாங்களும் உங்களை மாதிரியே நினைச்சினாங்கள் இவர்கள் வந்து ஒரு நீதியான நியாயமான ஆக்கள் உண்டு. ஆனால் இருந்த 76 வருடம் இருந்த அரசாங்கங்களை விட படு கேவலமான ஒரு அரசாங்கமா தான் இந்த அரசாங்கம் வந்திருக்கிறது. அது ஒரு விடயம் இருக்கு. இந்த கிவுலோயா திட்டம் என்கிற திட்டம் உண்டு 2011ஆம் ஆண்டு. இவர்கள் என்ன என்றால் சிங்கள குடியேற்றங்களை குடியேற்றுவதற்காக, உங்களுக்கு தெரியும் மணலார் அடிவாடு முல்லைத்தீவு அடிவாடுன்றது இயக்கத்தினுடைய ஒரு மாபெரும் வெற்றியான ஒரு களம் கண்ட இடம் தான் இந்த முல்லைத்தீவு. இப்ப அதே மணலாறுல கொண்டு சிங்கள குடியேற்றத்தை கிவில் ஓயா திட்டம் என்ற அடிப்படையில கொண்டு இவர்கள் சிங்கள மக்களை குடியேற்றி முல்லைத்தீவுகளால, ஏனென்றால் அங்க திருவோணமலை தெரியும் உங்களுக்கு, திருவோணமலை அந்த லைன்ல முல்லைத்தீவுகளால, இங்கால மன்னார் லைனுகளால, இங்கால இப்படியே அடுத்தது வவுனியாக்களால கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுடைய குடிப்பெரம்பலையும் இனப்பெரம்பலையும் மாத்துறார்கள். இதுக்கு அமைச்சர் சந்திரசேகர் வந்து முட்டு கொடுத்திருக்கிறார். இது ஏற்கனவே முதல் இருந்த அரசாங்கங்களா. நேற்றைய தினம் நான் நாளை மன்னாருக்கு வந்து கொண்டிருந்த போது நேற்று தினம் பார்த்தா ஒரு பெரிய காற்றாலையினுடைய ஒரு ஒரு சின்ன ஒரு ஃபேன் உண்டு சொல்றது, ஒரு விங் உண்டு. விங் உண்டு பெண்ணம்பெரு சொல்லிட்டு பார்க் பண்ணி ரோட்ல நிக்குது பின்னேரம் 5:30 போல. என்னடால் இரோடியில வா கொண்டு வந்தா தான் சனம் குழம்பாதண்டு. அதையும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். மன்னார்ல தந்த வாக்குறுதியையும் ஜனாதிபதி ஏமாத்தி இருக்காரு உங்களுக்கு. அதை விட இப்போது கிவில் ஓயாவில வந்து நிக்குது. நான் உங்களுக்கு திரும்பவும் சொல்றேன், இந்த ஜேவிபி அரசாங்கங்கள் வந்து மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்தை விட அன்னூர் அரசாங்கத்தை விட கோத்தாண்ட அரசாங்கத்தை விட மைத்ரியின் அரசாங்கத்தை விட இந்த ஜேவிபி அரசாங்கம் ஒரு படுகேவலமான தமிழின படுகொலை செய்யற ஒரு அரசாங்கமா இருக்கும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா இவங்களுடைய மனசுக்குள்ள இருந்த முழுக்க வெண்மம். 2004ஆம் ஆண்டு சுனாமி அடிச்ச நேரம் இவங்கள் தான் தமிழ் மக்களுக்கு ஒரு பொது கட்டமைப்பை உருவாக்கி காசு கொடுக்க கூடாது குழப்பினவங்கள். 2006ஆம் ஆண்டு கொழும்புல இருந்து கண்டிக்கு நடைபயணம் போய் மீண்டும் யுத்தத்தை ஆரம்பிக்க சொன்னதும் இந்த ஜேவிபி தான். ஆகவே அனுரகுமார சாநாயகனுடைய புக்கையை நக்கி சாப்பிடுகின்ற ஒரு சில ஆக்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன், தம்பி நீங்க உங்களுடைய இனத்துக்கே பெரிய ஒரு மாபெரும் துரோகத்தை செய்கிறீங்கள். அதுக்கு நல்ல உதாரணம் தான் எங்களுடைய பார்சரி. கிளிநொச்சியில வந்தா தேசியம், யாழ்ப்பாணத்துக்கு வந்தால் தையிட்டி விகார, ஆனால் பாராளுமன்றத்துக்கு போனால் அரசியல் அமைப்பு குழுவில் இருந்து கொண்டு என்ன செய்கிறார்கள், அரசாங்கத்துக்கு சார்பாக ஓட்டு போட்டு கொண்டிருக்கிறார். இதுதான் இவங்களுடைய போலி தேசியமும் உங்களுடைய உண்மையான முகமும். இதை உங்களுக்கு நான் விளங்கப்படுத்துறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். அதுதான் எங்கண்ட சுமந்திரன் ஐயா இப்ப எங்கண்ட ஐயா ஸ்ரீதரன் அவர்களை பாராளுமன்ற தலைவர் பதவியில இருந்து வெளியேற்றி இருக்கிறார். அவர் சொல்லி இருக்கிறார் தாங்கள் வெளியேறி இருக்கிறோம், ஆனால் அரள பேய்ந்த CVK சிவஞானம் பாவம் அரள பேய்ந்தது அது சொல்லி இருக்குது தாங்கள் என்ன பைனல் டிசிஷன் எடுக்கல என்று. ஆனால் சுமந்திரன் தெளிவா சொல்லி இருக்கிறார் அதுல இருந்து வெளியேற்றி இருக்கிறோம் என்று. இதுக்குள்ள எங்களுடைய ஸ்ரீதரன் ஐயாவினுடைய இந்த பம்பலையும் சேர்த்து இப்படியே கிவிலோயாவும் வந்தா முல்லைத்தீவும் சிங்களமயமாக மாறும். கிளிநொச்சியில பார்களை போட்டு 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 கிளிநொச்சியும் அழியும். இதை நாங்க சொல்லிக்கல, நீங்க நம்புறையில காலம் போய்க்குள்ள தேடுவீங்கள். நன்றி, வணக்கம். டாக்டர்